உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்ல, ஒரு கான்செப்டோட அப்படி பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்ற காரணத்துக்காக தான். என்னடா இது திமுக தேர்தல் வாக்குறுதி மாதிரியே வரமாட்டேங்குதேப்பா. வந்துருச்சு. என்ன அது? தீ அணைஞ்சு போச்சு. அதாவது பராசக்திடா அப்படின்ற மாதிரி தீ பரவட்டும் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணையதள நண்பர்கள் எல்லாமே ஃபயர் விட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஃபயர் வந்து தற்பொழுது அணைந்து போய்விட்டது. இது நாம சொல்லல, அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சுதா கொங்காரா அவர்களே என்ன பண்ணியிருக்காங்க, அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அதாவதுங்க பாவங்க தன்னுடைய டைரக்ஷன் மூலமா எத்தனையோ நபர்களுக்கு கிளிசரின் போட்டு விட்டு கண்ணீரை வரவழைத்த சுதா கொங்காரா அவர்கள் தற்பொழுது கிளிசரின் இல்லாமே அழுது கொண்டிருக்கின்றார். எப்பா விஜய் ஃபேன்ஸ், மனசாட்சி இருக்குதா இல்லையா? இந்த விஜய் கட்சிக்காரனாலதாங்க நாசமா போச்சு அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு இருக்கின்றார் சுதா கொங்காரா அவர்கள். சொந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம நேயர்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வியை தூக்கி முன்னாடி வச்சிருவோம். இந்த பராசக்தி திரைப்படம் இருக்கு இல்லையா, இந்த பராசக்தி திரைப்படம் 100 கோடி ரூபாய் பிளாக் பஸ்டர் அடிச்சிருச்சுங்க அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் என்ன பண்றாங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இது உண்மையா இல்ல உருட்டா? இதை மட்டும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டாவது போட்டுருங்க. சரியா? சரி, அதாவது படம் ரிலீஸ் ஆகி 3வது நாளே சக்சஸ் மீட் வைத்த ஒரே கரகாட்ட கோஷ்டி எந்த கோஷ்டின்னு பார்த்தோம்னா அது பராசக்தி திரைப்படத்தினுடைய கரகாட்ட கோஷ்டி தான். 2 நாட்களுக்கு முன்பாக என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க பராசக்தி திரைப்படத்தினுடைய ஒரு சக்சஸ் மீட் வச்சிருக்கிறாங்க. அந்த சக்சஸ் மீட்லயும் கூட பராசக்தி திரைப்படத்தினுடைய தீ அணைந்து விட்டது அப்படின்ற மாதிரி சுதா கொங்காரா அவர்கள் பேசி அதன் மூலமாக இந்த பராசக்தி திரைப்படம் மாபெரும் தோல்வியை தழுவியுள்ளது, தீ அணைந்துள்ளது அப்படின்றத அவரே என்ன பண்ணியிருக்காரு, உறுதிப்படுத்தி இருக்கிறார். சோ 2 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த சக்சஸ் மீட்ல சுதா கொங்காரா அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு ஸ்பீச் பேசுறாங்க. சோ இந்த ஸ்பீச்ல எனக்கு பயங்கரமான முரண்பாடு இருக்குது. அதற்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். அதாவது அந்த ஸ்பீச்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவதூறுகள், என்னுடைய பராசக்தி திரைப்படத்துல அவதூறுகள் பரப்பப்பட்டது, பயங்கரமா பரப்பி இருக்கிறாங்க. அதாவது இந்த அவதூறுகள் என்பது அரசியல் சார்ந்து பரப்பப்படவில்லை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதைத்தான் நம்ம டீகோடிங் பண்ண போறோம். இந்த அவதூறு அரசியல் சார்ந்து பரப்பப்படவில்லை. ஒரு நடிகருடைய திரைப்படம் வெளிவராத காரணத்தினால் அவதூறுகள் பரப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சுதா கொங்காரா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பராசக்தி திரைப்படம் எடுக்கப்பட்டதனுடைய நோக்கமே அரசியல் தாங்க. பராசக்தி திரைப்படம் எடுக்கப்பட்டதனுடைய நோக்கமே யாருக்கு எதிராக எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இளைய தலைமுறைகள் எல்லாருமே விஜய் பின்னாடி போறாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னாடி போறாங்க. சோ அதனால விஜய் பக்கம் போகாதீங்க, நமக்கு ஒரு வரலாறு இருக்குது, அந்த வரலாறு எங்க கட்சிக்கு மட்டும் தான் சொந்தம், எது திமுக மட்டும் தான் சொந்தம், அதனால எங்க இளைய தலைமுறைகள் எல்லாமே இங்கே இருங்க என்று இளைஞர்களை தக்க வைப்பதற்காக மட்டும்தான் நீங்க இந்தி திணிப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த கதைக்களத்தை எடுத்து நீங்க இளைஞர் மத்தியில பராசக்தி திணிப்பு பண்ணிருக்கிறீங்க. அப்ப இது அரசியல் தானே? அப்ப இந்த அரசியலை நீங்க விஜய்க்கு எதிராக நீங்க முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் அரசியலை கையில் எடுக்கதானாங்க செய்வாங்க, பராசக்தி திரைப்படத்தை டிமெரிட் பண்ணதானாங்க செய்வாங்க. நீங்க படம் எடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இளைய தலைமுறையில அரசியல்படுத்துன்ற காரணத்தை எடுத்தீங்களா? கிடையவே கிடையாது. நீங்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாச்சும் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் இந்த திரைப்படத்தை எடுத்தீங்க. மேற்கொண்டு வணிக நோக்கத்திற்காகவும் திரைப்படத்தை நீங்க எடுத்தீங்க. வணிக நோக்கம்னா என்ன? இந்த திரைப்படம் பல மொழிகள்ல நீங்க என்ன பண்ணீங்க, டப் பண்ணிக்கிறீங்க. இந்த திரைப்படம் என்பது ஒரு வரலாற்று திரைப்படம். வரலாற்று திரைப்படம்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது உண்மைதான். மாணவர்கள் கையில தமிழ் வாழ்க அப்படின்ற மாதிரி பதாகை ஏந்தியது உண்மைதான். அப்ப நீங்க தெலுங்குல ரிலீஸ் பண்றப்ப அந்த தெலுங்குல அந்த காட்சிகள்ல அவங்க கையில இருக்கிற போர்டுல அதுலயும் தமிழ் வாழ்கன்னு தான் இருந்திருக்கணும். ஆனா நீங்க அதுல மட்டும் என்ன பண்ணீங்க, தெலுங்கு வாழ்க அப்படின்னு மாத்தினீங்க. அப்ப இந்த திரைப்படம் எதற்காக எடுக்கப்பட்டது? மொழியை முன்னிலைப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட திரைப்படமா, இல்ல கட்சியை முன்னிலைப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட திரைப்படமா, இல்ல வணிகத்தை முன்னிலைப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட திரைப்படமா? நீங்க வணிகத்தை முன்னிலைப்படுத்துவதற்காக எடுத்திருக்கிறீங்க. கட்சியை, திமுக என்று சொல்லப்படுகின்ற கட்சியை முன்னிலைப்படுத்துவதற்காக எடுத்திருக்கிறீங்க. இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்வதா இருந்தா தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்களுக்கு எதிராக
இந்த இளைய தலைமுறைகளை நம்ம பக்கம் கொண்டு வரன்ற காரணத்துக்காக எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த பராசக்தி திரைப்படம். அப்ப இந்த பராசக்தி திரைப்படத்தை அரசியல் ரீதியாக நீங்க முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது இங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களும் அரசியல் ரீதியாக தானாங்க உங்களை டிஃபென்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு எதுக்கு மூக்கால் எழுதுறீங்க நீங்க? இல்லங்க அப்படிலாம் கிடையாதுங்க. நாங்க பராசக்தி திரைப்படம் வந்து நாங்க அப்படிலாம் வந்து அந்த காரணத்துக்காக எடுக்கல அப்படின்னா, அப்ப நீங்க எதுக்கு வள்ளுவர் கோட்டத்துல வந்து போய் என்ன பண்ணீங்க, டென்ட் கட்டாவை போட்டு பராசக்தி திரைப்படத்தை ப்ரொமோஷன் பண்ணீங்க? வள்ளுவர் கோட்டத்தை இது வரைக்கும் எந்த ஒரு சினிமாக்காரங்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்களா? இந்த மாதிரி திரைப்படத்தை ப்ரொமோஷன் பண்ணுவதற்காக யூஸ் பண்ணிக்கிறாங்களா? ஆனா ஆட்சி அதிகாரம் என் கையில இருக்கின்ற காரணத்துக்காக வள்ளுவர் கோட்டத்துல போய் பராசக்தி திரைப்படத்தை வந்து அங்க டென்ட் கொட்டா போட்டு பிளெக்ஸ் பேனர் லொட்டு லொஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்க முழுக்க ப்ரொமோஷன் பண்ணீங்க. காரணம் அரசியல் லாபத்திற்காக. அப்ப அரசியல் ரீதியாக நீங்க இந்த பராசக்தி திரைப்படத்தை அணுகுறீங்க அப்படின்னா விஜய் கட்சியை சார்ந்தவர்களும் அரசியல் ரீதியாகத்தானே அணுக செய்வாங்க. அப்ப இதுக்கு எதுக்கு மூக்கால் அழுகுறீங்க? ஒரு செய்தி தொலைக்காட்சியில என்ன போடுவாங்க, 24 மணி நேரமும் செய்தி போடுவாங்க. அப்பக்கப்ப ஏதாவது சினிமா சார்ந்த செய்தி போடுவாங்க. ஆனா சன் நியூஸ் தொலைக்காட்சியில முழுக்க 24 மணி நேரத்துல எப்படி பார்த்தா ஒரு 12 மணி நேரமாச்சும் பராசக்தி திரைப்படத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டுல எத்தனையோ பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்குது. தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்துச்சு, செவிலியர்கள் போராட்டம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் போராட்டம் நடந்துச்சு, இன்னும் பல போராட்டங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்துச்சு. இனி வரப்போகும் காலங்களில் கூட சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் பண்ண போறாங்க. அப்ப சன் நியூஸ் தொலைக்காட்சி இந்த மாதிரி எந்த போராட்டத்தையும் கவரேஜ் பண்ணாம முழுக்க இந்த பராசக்தி திரைப்படம் தான். உங்களுக்கு எஸ்கே பிடிக்குமா? ஏன் பிடிக்கும்? எதுக்காக பிடிக்கும்? எப்ப இருந்து பிடிக்கும்? இந்த வேலையை தான் 24 மணி நேரம் பார்த்தாங்க. அப்ப அரசியல் நோக்கத்திற்காக நீங்க பராசக்தி திரைப்படத்தை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது அப்ப பராசக்தி திரைப்படத்தை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களும் கூட அரசியல் ரீதியாகத்தான் டிஃபென்ஸ் பண்ணுவாங்க. அப்ப இதுக்கு எதுக்கு நீங்க மூக்கால் அழுகுறீங்க? நீங்க சிவகார்த்திகேயன் அவர்களை இந்த பராசக்தி திரைப்படத்துல ஹீரோவா தேர்ந்தெடுத்ததும் ஒரு வகையான அரசியல். அந்த அரசியல் என்னன்றது வந்து கொஞ்சம் டீகோடிங் பண்ணி நீங்களே பாத்துங்க, பார்வையாளர்கள் பாத்துங்க. சிவகார்த்திகேயன் அவர்களை வந்து இந்த பராசக்தி திரைப்படத்தை நடிக்க வைத்தது ஒரு அரசியல். சிவகார்த்திகேயன் அவர்களை வந்து திடீர் தளபதியாக மாற்றி விட்டது அது ஒரு வகையான அரசியல். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி வந்து தனியை இந்த சென்சார் போர்டு வந்து திரைப்படங்கள் வந்து முடக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பராசக்தி திரைப்படத்துக்கு மட்டும் முதலமைச்சர்கள் ஆதரவா பதிவு போட்டார் தெரியுமா, இந்த மாதிரி நாங்க வந்து சிபிஎஃப்சியை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இது ஒரு வகையான அரசியல். பராசக்தி திரைப்படத்தை மட்டும் கிடையாது, இங்க வந்து ஜனநாயக திரைப்படத்தையும் தானே பிஜேபி என்ன பண்றாங்க, எதிர்க்கிறாங்க, ரிலீஸ் பண்ண விடமாட்டாங்க. அப்ப உள்ளபடியே ஒரு பிஜேபி எதிர்ப்பாளராக இருந்தா இந்நேரம் நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஜனநாயக திரைப்படத்திற்கு ஆதரவா வாய்ஸ் எழுப்பி இருக்க வேண்டாமா? ஆனா எழுப்பல. ஏன்னா இது ஒரு அரசியல். அப்ப இந்த அரசியல் இவர்கள் செய்கின்ற பொழுது இங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களும் அரசியல் செய்யத்தானே செய்வாங்க. இதுக்கு எதுக்கு நீங்க மூக்கால் அழுகுறீங்க? அதாவது சுதா கொங்காரா அவர்களே, ஒரு படம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்களே வந்து வலிந்து சில விடயங்களை திணிக்க கூடாது. இப்ப நீங்க பாரஞ்சித் அவர்களுடைய இந்த படம் காலா படத்தை பாத்துறீங்களா? காலா திரைப்படத்துல வந்து அந்த ஹரிதாதா கேரக்டர் வந்து முழுக்க மோடி அவர்களை சித்தரிச்சுதான் எடுத்திருப்பாரு பாரஞ்சித் அவர்கள். ஆனா மோடி அவர்களை தான் சித்தரிச்சு எடுத்திருக்கேன்றத அப்பட்டமா அவர் காட்ட மாட்டாரு. பார்வையாளர்கள் பார்த்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து அங்கங்க பிக்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்படிதாங்க திரைப்படம் இருக்கணும். இப்படிதான் திரைப்படம் இருக்கணும். மக்களுடைய விவாதங்களுக்கு நீங்க விட்டுறணும். நீங்களா வந்து திணிக்க கூடாது. இங்க அண்ணா பேசியிருப்பாரு பக்கத்துல வந்து கலைஞர்களை உட்கார வைக்கிற மாதிரி காட்டுறது, அந்த ஃப்ரேம்ல காட்டுறது, அதுக்கு பின்பாக வந்து என்னது சூரியன் உதிக்குது, முரசு ஒலிக்கும், இதெல்லாம் வந்து நீங்க வலிந்து திணிப்பது. நீங்க நார்மலா யூஷுவலா ஒரு படத்தை எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா மக்கள் பார்த்துட்டு மக்கள் விவாதங்கள் பண்ணிக்கிருப்பாங்க. மேபி அந்த கேரக்டர் நெடுஞ்செழியன் கேரக்டரா இருக்கும், இந்த கேரக்டர் வந்து இவர் கலைஞருடைய கேரக்டரா இருக்கும் அப்படின்னு அவங்களே பிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்தி திணிப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த கதைக்களத்தை எடுத்து நீங்க இளைஞர்கள் மத்தியில பராசக்தி திணிப்பு என்று திணிப்பதான் பண்ணிக்கிறீங்க. நீங்க படத்தை எடுத்து வைக்கல. அதே மாதிரி நீங்க பரியேறும் பெருமாள் படத்தை பாத்துறீங்களா? அந்த திரைப்படம் வந்து முழுக்க எதனை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்னா, இளவரசனுடைய கதையை வந்து தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஆனா அதுல இளவரசன் அந்த பையனுடைய பேர் வந்து இளவரசனாவும் இருக்காது, அந்த ஹீரோயினுடைய பேர் வந்து அந்த பர்டிகுலர் பேராவும் இருக்காது, யாரையுமே வந்து சாதி ரீதியான்னு சொல்லிக்க மாட்டாப்ல, ஜஸ்ட் ஒரு கதைக்களம். ஆனா பார்வையாளர்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஓ இது வந்து அந்த கேரக்டர், இது அந்த கேரக்டர், மக்கள் விவாதங்களை மேற்கொள்வாங்க. நீங்க விவாதத்தை மேற்கொண்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்க வலிந்து திணிக்க கூடாது. அப்படிதான் பராசக்தி திரைப்படம் தெளிச்சிருக்கிறீங்க. அப்ப நீங்க மூக்கால உட்காந்து அழுதுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் எப்படி வந்து பொறுப்பேற்க முடியும்? அதாவது சுதா கொங்காரா அவர்கள் ஒரு அருமையான இயக்குனர், மாற்று கருத்து இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சுதா கொங்காரா அவர்களுடைய இந்த டைரக்ஷன் விவகாரத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தலையிட்டு இதை மாத்து அதை அப்படி வை, இதை இப்படி வை,
அந்த மாதிரி கண்டிப்பான முறையில் நெருக்கடிகள் கொடுத்திருப்பார்கள். இதுல மாற்று கருத்து இருக்கவே முடியாது. நீங்க சூரரை போட்டு படத்தை பாத்துறீங்களா? அதை விட ஒரு ஒரு சூப்பரான திரைப்படத்தை நீங்க பார்க்கவே முடியாது. அந்த ஏக்கம், கோபம் எல்லாமே கலந்துருக்கும். கிளைமாக்ஸ்ல வந்து சூர்யா அப்படியே அந்த பிளைட் பறந்து வந்தோடனே அந்த அந்த கண்கள்ல உணர்ச்சி பொங்க அழுக முடியாமலும் அதெல்லாம் அவ்வளவு அழகா எடுத்துருப்பாங்க சுதா கொங்கரா, மாற்று கருத்து கிடையாது. ஆனா பராசக்தி திரைப்படத்தை அவங்களுடைய போக்கிலேயே விட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஊர்ல இந்த படம் வந்து சக்சஸான படமா இருந்திருக்கும். ஆனா இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலையீடுகள் மிக அதிகமாக இருந்ததன் விளைவுகளால் மட்டும்தான் இந்த திரைப்படம் இவ்வளவு சொதப்பி இருக்குது. இதுதான் நிதர்சனமான ஃபேக்ட். சுதா கொங்கரா அவர்கள் நேரடியா சொல்ல முடியாது இல்லையா, இந்த மாதிரி என்னோட டைரக்ஷன்ல வந்து நீங்க ரொம்ப தலையிட்டீங்க, அதனாலதான் எனக்கு ஃபிளாப் ஆகி போச்சு, இந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா. அதனால அந்த கோவத்தை தான் வேற பக்கம் திருப்புறாங்க, அவ்வளவுதான் சிம்பிள். சோ இந்த மாதிரிதான் புரிந்து கொள்ள முடிகின்றது. சோ ஒரு திரைப்படம் என்பது மக்கள் விவாதம் பண்ணணும். நீங்க கருத்து திணிப்பு பண்ணக்கூடாது. எப்படி இந்து திணிப்பு பண்றாங்களோ அது மாதிரி திரைப்பட திணிப்பு பண்ணக்கூடாது. நீ இந்த திரைப்படத்தை கொண்டாடிதாண்டா ஆகணும் அப்படின்னு மாதிரி வலிந்து திணிக்க கூடாது. இந்த மாதிரி திணித்தீங்க அப்படின்னா இப்படிதான் விட்டுட்டு போகும் என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.